தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் இந்த ஆட்டத்தோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன ஆனாலும் நான் சிஎஸ்கேக்கு தான் முட்டு கொடுப்பேன் அப்படின்றதுக்காகவே தமிழ் வந்திருக்கிறாரு. அவர் என்னென்ன முட்டு கொடுக்குறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். என்ன தமிழ், மஞ்சள் ஏதோ மேட்ச் ஆகல, இருந்தாலும் மஞ்சள் அப்படிதான் வந்திருக்கீங்க போல. இல்ல இன்னைக்கு வந்து நான் வந்து நீங்க எப்பொழுதும் கேட்பீங்க ஒவ்வொரு கலர் ட்ரெஸ் போட்டு போது இருக்கா போட்டீங்கன்னா, ஆனா இன்னைக்கு வந்து நானா விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்து போட்டு மஞ்சள் கலர் சிஎஸ்கே சப்போர்ட்டுக்காக தான் போட்டு வந்திருக்கேன். வந்து பட்டையெல்லாம் பலமா இருக்கு. சிஎஸ்கே ஜெயிக்க கண்டிப்பா வந்து ஜெயிச்ச ஏங்க ஒரு மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. அது ஒரு மேட்ச்லயே வந்து ரிசல்ட் சொல்லிட முடியுமா? இது வந்து எப்பேற்பட்ட மேட்ச், இந்த 5 மேட்ச்லயே அதானே பெரிய மேட்ச். கண்டிப்பா இருக்கும். வந்து நாங்க எல்லாத்தையும் என்னன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு தோத்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்ல அதான் ஃபர்ஸ்ட் எப்படினாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீசன் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்கும் போது நாங்க என்ன பண்ணுவோம்னா வந்து அந்த மேட்ச் கப் அடிச்சிருப்போம். அது அதே மாதிரி வந்து ஒரு ஜஸ்ட் தலை இல்ல ஒரு நியூவா ட்ரை பண்ணோம், தோத்துருக்கோம் அவ்வளவுதான். தவிர மத்தபடி என்ன தோத்துருக்கோம் அவ்வளவுதான். இல்ல தோத்துட்டீங்க. ஒரு மேட்ச் தானேங்க, 13 மேட்ச் இருக்குன்னு வந்து ஒரு மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. அதனால எங்களுக்கு வந்து கம்பேக் கொடுப்போம்னு நல்லா வந்து நம்பிக்கை இருக்கு. யங் பிளேயர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் தடுமாறிட்டாங்க அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி வந்து இந்த டீம் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னதே வந்து பேட்டிங் தான் ஸ்ட்ராங் அப்படின்னாங்க, பவுலிங் தான் உள்ளதுலேயே வீக் அப்படின்னாங்க. அந்த ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப்லேயே வந்து 127 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. அந்த 127 ரன்லையும் பாதி ரன் அடிச்சது ஓவர் 10. அவர் காப்பாத்தினாரு. 8th டவுன் வந்து அவர் அடிக்கலைன்னா இன்னும் மேட்ச் வந்து பிலோ 100 குள்ளேயே தான் மேட்ச் முடிஞ்சிருக்கும். நம்ம பெருமை பரக்கூடாது சென்ட்ராயன் பேட்டர்ஸ் யாருமே அடிக்கல. அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் மேட்ச். அது வந்து அவங்கள்ட்ட நம்ம பேசும்போதே பார்த்துருப்போம். வந்து ஒரு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு நானும் அதை சொல்லி பார்த்தா மழை பெஞ்சிருக்கு, அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு. ஆனால் செகண்ட் பேட்டிங் அவங்க விளாண்டதை பார்த்ததுக்கப்புறம் எங்க மழை உண்மையிலே பெஞ்சிச்சா அப்படிங்கிற அளவுக்கு அவன் வந்து சூரியவன்சி நல்லா அடிச்சுட்டாரு. வந்து என்ன இல்லை ஒரு பேட் டே. அது வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே அமைஞ்சு போச்சுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். மற்றபடி இல்லை, அது வந்து ஒரு கேமோட ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே, டேக் ஆன் பண்ணிட்டு அடுத்தது போகலான்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ சேப்பாக்கா மேட்ச்ல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ருத்து சொன்ன மாதிரி என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. நாங்கள் வந்து ஸ்கோர் நல்லா அடிச்சிருக்கலாம். நாங்கள் பேட்டிங் கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டோம். வந்து இப்போ உள்ள பேட்டிங் லைனில் தான் அடுத்து போவோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து ரொம்பலாம் வந்து ஆழமாக யோசிக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபெயிலியர் ஆயிருக்கு. வந்து 2-3 மேட்சஸ் ஒரு காம்பினேஷனில் போனால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு சேப்பாக்கில் வந்து இதே யங்ஸ்டர்ஸ் இதே லைனப்பில் இறங்குவாங்க, நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. வந்து பிரேவிஸ் என்னன்றது தெரியல. ஒருவேளை பிரேவிஸ் வந்தாருன்னா ஷார்ட்ஸ் வெளியில போவார் இல்லையா? கண்டிப்பாக. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த பஞ்சாப் கூட விளையாடுறாங்க. கடந்த ஒரு சில ஐபிஎல் பருவங்களில் பார்க்கும் பொழுது சிஎஸ்கேவுடன் ஒப்பிடும்போது பஞ்சாப் டீம்ஸ் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இந்த முறையும் டீம் பார்த்தா அப்படிதான் இருக்கிறாங்க. இல்லை டீம் வந்து ஸ்ரேஷ் நேற்று போன வருஷம் அந்த சீசனை டேக் ஓவர் பண்ணி அந்த கேப்டன் வந்ததுக்கு அப்புறமே அவங்க விளையாடுறது வேற லெவலில் இருக்கு. வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபைனல் சம்திங் 10 or 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபைனல் அப்பியர் பண்ணி வச்சிருக்காரு. டீம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வச்சிருக்காங்க. அதனால அவங்க வந்து என்னன்னா ஈவன் தோ நம்ம சென்னை வந்து இங்கே சென்னையிலே மேட்ச் நடந்தாலுமே அவங்க வந்து டஃப்பாக ஃபைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோம் கொஞ்சம் அவங்க வந்து இவர் கூப்பர் கனோலி அவர் என்னன்னா நல்லா விளாண்டு மேட்சை காப்பாற்றி விட்டுட்டாரு. 2 பேர் மட்டும் விளாண்டாங்க, பிரபுசிம்ரன் அண்ட் கூப்பர் கனோலி 2 பேர் மட்டும் விளாண்டாங்க. அவங்கள்ட்டையும் வந்து இப்போ எப்படி சிஎஸ்கேல ஒரு விக்கெட் இயர்லியாக விட்டாங்களோ அதே மாதிரி பார்க்க முடிஞ்சு. ஆனால் அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க. வந்து இதில் வந்து சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. அந்த மேட்ச்ல வந்து அவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க. வந்து இங்கே வந்து 2 பேரும் மீட் பண்ணிக்க போகும்போது இன்னும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கலாம், நல்லா எதிர்பார்க்கலாம். வந்து ஸோ இப்போ டீம் வைஸ் பார்த்துறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே ஸ்பிளிட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 11 எதுவும் மாற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே ரொம்ப பெரிய டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மாற்ற மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. மேபி அந்த பேட்டிங் ஆர்டர்ஸ்ல வேணா ஷஃபிள் பண்ணலாம். ஏன்னா சிவம் துபேலாம் ரொம்ப லேட்டாக இறக்கி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வேணா மாற்றுவாங்க தவிர எடுத்தோடனே மொதல் மேட்ச்க்காக இவங்கெல்லாம் வேணாம்ப்பா சரியா விளையாடல அப்படின்னு சொல்லிட முடியாது. வந்து அதனால வந்து எனக்கு ஐ ஹோப் அவங்க மாற்ற மாட்டாங்க நம்புறேன். எனக்குமே வந்து பிளேயிங் லெவலில் மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரேவிஸ் இன்ஜுரியிலேருந்து வெளில வந்திருந்தா மட்டும், பிரேவிஸ் வந்தாருன்னா சொன்ன மாதிரி மேத்யூ ஷாட்ஸ் வெளியில் போவார். இன்டென்ட் கொஞ்சம் பவர் பிளே ஏதோ மிஸ் ஆச்சோ. ருத்ராஜெல்லாம் நிறைய பால் டாட் பால் ஆடினார். ரொம்ப வந்து அடி இந்த பக்கம் சூரியவன்சி போட்டு புலகராப்பில் மொதல் பாலே 6 அந்த மாதிரி ஏதோ இல்லை. நான் அதுதான் உங்கள்கிட்ட சொன்னேன். வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து மழை பெஞ்சிருக்கு, அதனால பிச் வந்து ரொம்ப டஃபாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏன்னா பார்க்க அப்படி தான் ஃபீல் பண்ணி அவங்க விளையாடுற பேர் எல்லாம் நன்றே பர்கர் அவர் என்னங்க வந்து சர்னு போறாரு. லைன் லென்த் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணல. எல்லா பாலும் சாம்சன் அவுட்டான பால்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பால் வந்து அப்படி போட்டார். வந்து சரி ஓகே ரொம்ப டஃபாக இருக்குது, நம்ம டீம் பவுலர்ஸ் இருக்காங்க நல்லா டஃப் கொடுப்பாங்க பார்த்தேன். ஆனால் இது எதுவுமே கிடையாது. நான் வந்து ரொம்ப ஈஸியாக விளையாடுறேங்கிற மாதிரி ஜெய்ஸ்வால் நல்லா விளையாண்டாரு. சூரியவன்சி வந்து ஜெய்ஸ்வால் நீ அடிப்பியா, உனக்கு முன்னாடி நான் மேட்சை முடிச்சு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விளையாண்டாரு. அப்போ இவங்கள்ட்ட தான் சம்திங் பேட்டிங் கொலாப்ஸ் ஆகிருக்கே தவிர வந்து அங்கே பிச்சில் ரொம்ப பெருசாக சேஞ்ச் ஆகலை. கொஞ்சம் டஃப் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. பட் ஆனால் வந்து இவங்கள்ட்ட தான் ரொம்ப ரொம்ப மிஸ்டேக்ஸ் பேட்டிங் சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அவங்க வந்து இந்த இன்டென்ட் காமிக்கணும், சரியான பவுலர்ஸ் டார்கெட் பண்ணணும். கண்டமேனிக்கு அவங்க ரொம்ப அக்ரெசிவாக ஆடுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி விட்டாங்களா என்னன்றதும் தெரியல. ஒரு சில ஷாட்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கே கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தது. நீங்கள் அக்ரெசிவாக ஆடி விட்டாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? எனக்கு அப்படி அவுட் ஆயிருந்தா கூட மனசு ஓரளவுக்கு நிம்மதியாக தேர்த்து ஓகே ரொம்ப அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு
நீங்க சொல்ல மாதிரி தான் சில ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கையில இந்த பிடிச்சிக்க மேத்யூ ஷாட் அவுட் ஆன ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த கையில கேச்சிங் ப்ராக்டிஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ரொம்ப தள்ளி போற ஸ்டம்ப் அவுட் அது சின்ன சின்ன பிளண்டர்னாலுமே வந்து ஏதோ நர்வஸா இருக்காங்களோன்றதுதான் கண்டிப்பா வந்து தெரியுது. ஆர்ச்சர் என்ன ஃபாஸ்ட்ல வந்து போறாரு, அவர் பாலை வந்து அவ்வளவு தூரம் ஒதுங்குறதே தப்பு. சரி ஒதுங்கின அடிச்சிடணுமா இல்லையா, வந்து அடிக்காம என்ன பண்ணா ஃபுல்லா வந்து விட்டாரு, அது ஸ்டம்ப் வந்து பதம் பார்த்துருச்சு. ஸோ அதனால அவங்க வந்து அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்கிறாங்களோ தான் உண்மைக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. அதை நிறைய பேர் ஒத்துப்பாங்களா அப்படின்றது தெரியல. கொஞ்சம் சின்ன பதற்றம்லாம் இருக்கு. அதுவும் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்கன்றனால அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்னு ஒரு டீப் பிரீத் எடுக்கணும். இன்னொன்று நான் சென்னையை ரொம்ப எதிர்பார்த்தது காரணம் என்னன்னா அந்த முக்கியமான இந்த ட்ரேடிங் தான். வந்து சாம்சன் உள்ளுக்குள்ள வந்தாரு, ஜடேஜா போனாரு. இங்கேருந்து 2 பேர் போனதுல ஜடேஜா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, வந்து அவர் மாஸ் பண்ணிட்டாரு. சாம்சன் என்ன ஆச்சுன்னா வந்து அந்த அவர் லைன் வந்து ரொம்ப அழகா வந்து போட்டார். பர்கர் வந்து அந்த பால்லாம் வந்து அவரால் பிக் பண்ணவே முடியல, அது வந்து போல்ட் அடிச்சிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6-7 சீசனாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் மேட்ச்ல இவர் 50 அடிக்காம இருந்ததே இல்லை. வந்து சாம்சன் 50 அடிக்காம இருந்ததே இல்லை. வந்து சிஎஸ்கேல வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே அவர் வந்து 6 ரன்ல அவுட் ஆயிருக்காரு. வந்து இதான் 50 அடிக்காம அவர் கடந்த சாம்சன் வந்து எனக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மேட்ச் தான் அடிப்பார் ஐபிஎல், அதுக்கப்புறம் காணாம போயிடுவார் அப்படின்னு கேள்வி பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாமா என்ன பண்ணுறாரு பார்ப்போம். பவுலிங் எப்படி ஓகே தானே உங்களுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங் வந்து கொடுத்து ஒரு 127 ரன் கொடுத்துட்டு போர்டில் கொடுத்துட்டு அதை வந்து ஒரு பவர் பிளேல எல்லா டீமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சென்னை இப்படி விளையாண்ட மேட்ச்னால தான் பவர் பிளே இப்படி ரொம்ப மோசமாக விளையாண்டாங்களோன்னு தோணுச்சு. மற்ற எல்லா டீமே டீசெண்டாக தான் பவர் பிளே விளையாடுறாங்க. அப்போ பார்க்கும்போது பவர் பிளே பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் ரொம்ப குறை சொல்றதுலாம் இல்லை. அடிக்க விட்டாலுமே பவர் பிளே எல்லா டீம் தான் விளையாடுவாங்க. சென்னை விளையாடலைங்கிறதா எல்லா டீமும் அப்படியே இருப்பாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. வந்து அவங்க வந்து பவுலிங் பொறுத்தவரைக்கும் ஒரு டீசென்ட் தான். இந்த ஸ்கோருக்கு அவங்களோட பவுலிங் வந்து கண்டெயின் பண்ண முடியல. பவுலில் ஸ்கோர் அதிகமாக இல்லை. வந்து ஒரு 150-160 அடிச்சிருந்தா கூட கொஞ்சம் ஏதாவது மேனேஜ் பண்ணியிருந்துக்கலாம். அதுவே இல்லைங்கிற பட்சத்தில் எனக்கு எங்கே பிரச்சனை வரும்னு தோணுச்சு அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண பவுலர்ஸ்லாம் பாருங்களேன். மேட் ஹென்ரி, கலீல் அகமத், அன்ஷுல் கம்போஸ், இவங்க எல்லாருமே வந்து பவர் பிளேயர் சூப்பராக போடக்கூடிய ஆட்கள் தான். ஸோ ஃபினிஷிங் வரும்போது அதாவது கடைசி ஒரு 17, 18, 19, 20 இந்த ஓவருக்குலாம் அவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படின்றது தெரியல. அந்த விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறப்ப தான் வந்து இந்த விஷயங்களை மாட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிடில் ஓவர்ஸில் நூர் அகமத் கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் இந்த பிரசாந்த் வீர் ஏதாவது கொண்டு வரலாமா, இல்லை என்ன பண்ணலாம்? இல்லை அவரை கொண்டு வரலாம், இல்லைனா வந்து வேற ஏதாவது பவுலர் அவங்க வந்து உள்ளுக்குள்ள ஃபாரினர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள அக்கமடேட் பண்ணி தான் ஆகணும். அகில் ஹுசைன் மாதிரி யாரும் பவுலர்ஸ் உள்ளுக்குள்ள கொண்டு தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த பிளேயிங் லெவலில் மாற்றுற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தான் மாற்றுவாங்க. ஏன்னா சென்னை வந்து ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் பண்ணணும்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு அகில் ஹுசைன் உள்ள கொண்டு வரது, இல்லை வேற யாராவது வந்து பிரசாந்த் வீர் இது மாதிரி அவங்க யூஸ் பண்ணி பிரசாந்த் வீர் கொண்டு வரலாம், இல்லை சர்ஃப்ராஸ் கான இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்து. எனக்கு தெரிஞ்சு சர்ஃப்ராஸ் கானே அன்னைக்கு வந்து மேட்ச்ல நல்லா போயிருந்துச்சா கொண்டு வந்திருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுச்சு. அவங்க பயந்துட்டாங்கன்னு தான் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறம் வர பேட்டர்ஸ் வந்து மாட்டிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல சரி நீங்க ருத்து வந்து சொல்லும் போது கவனிச்சுதான் தெரிஞ்சிருக்கும். வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து வில் கோ வித் 7 பேட்டர்ஸ் இருந்து அப்பவே ஓகே சம்பவம் பண்ண போறாங்க. 7 பேட்டர் ஏன்னா 7 பேட்டர்ஸ் நீங்க 7 பேர் கடகடன்னு அவுட் ஆகிட்டு இருக்கீங்களே, இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இன்னொன்று அகைன் என்ன பாயிண்ட் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் இவ்வளோ டீப்பா திங்க் பண்ணணும் அவசியம் இல்லை. வந்து ஆனால் மீம்ஸ் வெளில போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை மக்களை வந்து சஞ்சை போட்டு வெளியே போக முடியல. வந்து அந்த அளவுக்கு வந்து கலாய்க்கிறாங்க. வந்து அப்படின்னா இருக்கு ஆடி ஆட்டம் என்ன. எஸ் ஆனால் இன்னமும் நாங்கள் என்ன கான்ஃபிடென்ட்ல இருக்கோம்னா நாங்கள் வந்து இது மாதிரி தோத்தா அதுக்கு நல்லா கம்பேக் கொடுப்போம். ஏதோ முந்தானத்து வேற ஏதோ நேற்று முந்தானத்து தோனி வந்து மறுபடியும் ப்ராக்டிஸ்ல இருந்தாரு அப்படின்னு தலை வந்துட்டாரு எங்களை காப்பாற்ற வராது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு குரூப் கிளம்பிருக்காங்க. வந்து ஆமா நீங்க வந்து விரக்தியில அப்புறம் சேனல்லாம் ஃபாலோ பண்ணாம போயிட்டீங்கன்னா இப்ப தோனியை காமிச்சா தலை வந்துட்டாரு அப்படின்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்களா? அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு சஞ்சு வந்து ஒரு நல்ல கேம் விளையாடுவார் அப்படின்னு தோணுது. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே, அதனால அது ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே பிசியுமே வந்து கொஞ்சம் இந்த முறை கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேர்ல்டு கப்லயே பார்த்தவங்க கொஞ்சம் நல்ல ஸ்கோர்லாம் போச்சு, ஹை ஸ்கோரிங் கேம்லாம் விளையாண்டாங்க. நல்லா பிச் அந்த இதுல தான் இருக்கும்னு நம்புறேன். ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். பஞ்சாபுமே நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கிறாங்க. கடந்த முறையில இருந்து மாற்றம் என்னன்னா நம்பர் 3ல ஆடிட்டு இருந்தாரு ஸ்ரேயஸ், இப்போ கூப்பர் கான்லி போயிருக்காரு. அதுல என்ன அட்வான்டேஜ் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ வந்து மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஓப்பனிங்ல பிரியான்சாரியா, பிரப்சிம்ரன் லெஃப்ட் அண்ட் ரைட், அப்புறம் கூப்பர் கான்லி, அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், அதுக்கப்புறம் திருப்பியும் நெஹால் வதேராவா அவர் வரனால ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ கரெக்டா இருந்துட்டே தான் இருக்கு. யான்சனும் வந்து அந்த நம்பர் 8ல வந்து ஒரு அதிரடி காட்டுறது யான்சனும் இருக்கிறாருனால அவங்க பேட்டிங் ஓரளவுக்கு வலுவா தான் இருக்கிறாங்க. நல்ல சசாந்த் சிங் இருக்கிறாரு. பவுலிங்குமே நல்லா தான் இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் சம்டைம்ஸ் ரன் கொடுத்தாலும் ஒரு விக்கெட் வீழ்த்தக்கூடியவர் தான், அதனால அவர் நல்லா இருக்கிறாரு. வேற என்ன ஜேவியர் பார்ட்லி போன முறை கொஞ்சம் ரன் கொடுத்தாரு, ஆனால் நல்ல பவுலர், பவுலிங் நல்லா தான் போட்டார். வந்து அதே மாதிரி வந்து அதில் சகால் இருக்காருன்னு நினைக்கிறேன். வந்து சகால் வந்து சூப்பராக பவுல் பண்ணிடுறாரு. அவர்லாம் சொல்ல வேணாம், அவர் என்னதான் 6 அடிச்சாலும் பந்தை வந்து நல்லா தூக்கி டாஸ் பண்ணி போடுவார். அவர் விக்கெட் எடுத்துட்டு வந்து சேலஞ்சிங்காக பந்து போடக்கூடிய ஆள் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பேப்பரில் பார்க்கும் பொழுது சிஎஸ்கே விட பஞ்சாப் தான் வலுவா இருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன். பட் என்ன நடக்குது அப்படின்றத இல்லை, ஏன்னா இது நீங்கள் மட்டும் இல்லை, இப்போ மேட்ச் பார்த்தா எல்லாருக்குமே இது தோணிருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சென்னை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட ஒரு இன்டென்ட் காட்டல, ஒரு ஒன் சைடட் கேமாக போயிடுச்சு. அதனால ஏன்னாப்பா நீ வந்து இதுதான் அவனோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து வெளியே காட்டல சென்னை. வந்து செகண்ட் மேட்ச்ல அவங்க எப்படி விளாட்றாங்க இதே சேம் லைக் விளாண்டாங்கன்னா என்ன ஆயிருன்னா வந்து
சென்னையை காட்டிலும் மற்ற எல்லா டீமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும் வந்து. அப்போ செகண்ட் மேட்ச்சில் அவங்க எங்கே கொலாப்ஸ் பண்ணாங்களோ அந்த இடத்த வந்து மேம்படுத்தி அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரும் வந்து. இல்லைனா என்னன்னா வந்து ஓகே சென்னை வந்து நம்ம வந்து இப்படிலாம் என்ன பண்ணுறோம், டெல்லியோட மேட்ச் எப்போ போடுவாங்க அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க வந்து. இப்போ சென்னையோட எப்படா மேட்ச் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்குற அளவுக்கு மாறிடும். ஸோ பார்க்கலாம். ஐபிஎல் ஹெட் டு ஹெட்டில் இது வரைக்கும் வந்து சிஎஸ்கேவும் பஞ்சாபும் 32 முறை மோதி இருக்கிறாங்க. அதில் இரு அணிகளும் தலா 16 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்றனால இந்த 33வது முறையில் 17வது வெற்றி வரப்போவது சிஎஸ்கேவா பஞ்சாபா அப்படின்றத மக்கள் கீழே கமெண்ட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை கண்டிப்பாக வந்து சென்னை தான் ஜெயிக்கணும். சென்னை ஹோம் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும், ஜெயிப்பாங்க. இதுலேயும் அப்புறம் வந்து ஒரு வேளை லூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா ரெண்டாவது கேம்ங்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன், ரெண்டாவது கேம் தோக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இப்படியே தோற்று போனாங்கன்னா என்ன ஆகுனா 2-3 கேம் போகும்போது, ஏன்னா போன வருஷம் பார்க்கும்போது சீசனில் இப்படி தான் மொமெண்டம் போணுச்சு வந்து. ஒரு 2-3 கேம் தோற்று போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸோடையும் அது என்னதான் யங்ஸ்டர்ஸ் உள்ளுக்குள்ளே இருந்தாலுமே அந்த கான்ஃபிடன்ஸ் போகும் வந்து. அதனால கண்டிப்பாக செகண்ட் கேம் வந்து அவங்க ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சா தான் வந்து ஓகே நாங்கள் ட்ராக்ல இருக்கோம் அப்படிங்கிறத வந்து காட்ட முடியும். ஸோ தமிழ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 17வது வெற்றியை பெறப்போவது சிஎஸ்கே தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமோ பஞ்சாப் தான் அந்த 17வது வெற்றியை பெறுவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதோட முடிவு வந்ததுக்கப்புறமா நிச்சயமாக நாங்கள் 2 பேரும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.